வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, கோடை காலம் தொடங்கிருச்சு. நம்ம சுற்றுலாவுக்கு பல்வேறு நகரங்களுக்கு, பல்வேறு கோயில்களுக்கு, பல்வேறு இடங்களுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் எப்படி முருகன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கிறதோ, அந்த வகையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முருகன் கோவில் ரொம்பவும் பிரபலம். அது குக்கே சுப்பிரமணியா. அந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் பெங்களூரில் இருந்து போகும்போது இந்த சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி மங்களூரில் இருந்து பெங்களூர் வர்ற பாதையில் இந்த சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிறது இருக்கும். இதில் பேசஞ்சர் ட்ரெயின் இயங்குதா அப்படின்னு கேட்டால், இந்த ரோட்டில் பேசஞ்சர் ட்ரெயின் இது வரைக்கும் இயங்கலை. நார்மலான ட்ரெயின் தான் இயங்கிட்டு இருந்துச்சு. 1-2 அந்த அன்ரிசர்வ்டு கோச்சில் ஏறி தான் நம்ம வர்றது மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது. மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கபக்கப்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், முழுவதுமே அன்ரிசர்வ்டு ரயிலை சுப்பிரமணியா ரோடு வரைக்கும் நீட்டிக்க அறிவிப்பு வரப்போகிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அது நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம். அதற்கான முழுமையான தகவல் அப்படிங்கிறது இப்போ வந்துருச்சு. இந்த சேவை எப்போ துவங்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சுப்பிரமணியா போகணும், குக்கே சுப்பிரமணியா போகணும், அந்த அழகிய காட்சியை காணணும், அந்த முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நேராக மங்களூர் சென்ட்ரலுக்கு வந்துடுங்க. மங்களூர் சென்ட்ரலில் இருந்து இந்த ட்ரெயின் சுப்பிரமணியா ரோடு வரைக்குமே போகுது. அங்கே இருந்து நீங்கள் தாராளமாக இந்த முருகன் கோவிலுக்கு போகலாம். இந்த ட்ரெயினுடைய நார்மல் டயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இனாகுரல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, துவக்க விழா. என்றைக்கு துவக்க விழா நடக்க இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தான். இன்றைக்கி அப்படின்னா எத்தனை மணிக்கு அப்படின்னா, ஈவினிங் 4 மணிக்கு அதற்கான துவக்க விழா. என்னப்பா இன்றைக்கி 4 மணிக்குன்னா நம்ம எப்படி போக முடியும்? துவக்க விழாவை விடுங்க, இதை தகவலாக மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் மற்ற நாட்களில் எந்த நேரத்தில் இயங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. துவக்க விழாவில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 4 மணிக்கு ஈவினிங் கிளம்பி 6:40 மணிக்கு சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனை போய் சென்று அடைஞ்சிருது. ஆனால் நார்மலாக இந்த ட்ரெயின் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ துவக்க விழாவுக்கு போகும்போது அந்த ட்ரெயினுக்கான நம்பர் 06621. இது ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான். ஆனால் நார்மலாக இயங்கக்கூடிய ட்ரெயினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 56625 மங்களூர் சென்ட்ரலில் இருந்து சுப்பிரமணியா ரோடு வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் நாளைக்கு, அதாவது 13ஆம் தேதியிலிருந்து ரெகுலர் சர்வீஸ் ஆரம்பிக்க போகுது. காலையில் 4 மணிக்கெல்லாம் நீங்கள் மங்களூர் சென்ட்ரல் வந்துடணும். இதுக்கு முன்னாடி கபக்கப்புத்தூர் போகும்போது லேட்டாக போச்சு. இப்போ 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட போகுது. 4 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 6:30 மணிக்கு சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகுது. அப்படியே ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 56626 அப்படிங்கிற நம்பரில் சுப்பிரமணியா ரோடில் இருந்து நாளைக்கு 7 மணிக்கு, அரை மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் 7 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 9:30 மணிக்கு காலையில் மீண்டும் மங்களூரு சென்ட்ரலில் வந்து அடைஞ்சிருது. இது ரெகுலராக இருக்கக்கூடிய சர்வீஸ். அதனால் இந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 56627 மங்களூர் சென்ட்ரலில் இருந்து சுப்பிரமணியா ரோடு வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயில் இன்றைக்கே கிளம்ப இருக்குங்க. இந்த ஓப்பனிங் செரமனிக்கு அப்புறம் 12/4, அதாவது ஏப்ரலில் ஈவினிங் 5:45க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு 8:10 மணிக்கு சுப்பிரமணியா ரோடை சென்றடைகிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 56628 அப்படிங்கிற நம்பரில் சுப்பிரமணியா ரோட்டில் இருந்து ஒரு அரை மணி நேரம் கேப்பு இன்றைக்கி நைட்டு 8:40க்கு கிளம்பி இன்றைக்கி நைட்டு 11:10க்கு மீண்டும் மங்களூரு சென்ட்ரலை வந்தடைய இருக்கிறது. ஆக ஓப்பனிங் செரமனிக்காக ஒரு ட்ரெயின், அதை இதுக்கு மேலே நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இதுதான் டைமிங். இனிமேல் அந்த ரயில் கபக்கப்புத்தூர் வரைக்கும் தான் போகும், அங்கேருந்து நம்ம பஸ்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக நீங்கள் சுப்பிரமணியா ரோடு வரைக்கும் போகலாம். அங்கே போய் குக்கே சுப்பிரமணிய ஆலயத்தை கண்டு தரிசித்து விட்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கோடை காலத்தில் இதை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். இது கோடை காலம் மட்டும் இல்லை, எல்லா காலங்கள்லையும் இனிமேல் இது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும். நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு வரும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த அறிவிப்பு இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கல. ஒருவேளை அதர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்துருச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அரசியல் வேண்டாம் நமக்கு. சரி, இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.